புடலங்காய் கடலைப்பருப்பு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து கல்யாண வீட்டு கூட்டு டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக எனக்கே வந்து புடலங்காய் கடலைப்பருப்பு கூட்டில் எங்கள் வீட்டில் செஞ்சாங்கன்னா சாப்பிடவே மாட்டேன். அன்றைக்கி ரசம் தான் ஊற்றி சாப்பிட எனக்கு பிடிக்காது. அப்புறம் செஃப் தீனாவோட ரெசிபி ஒன்று பார்த்தேன். பார்த்துட்டு சரி நமக்கு இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு அது கொஞ்சம் ப்ராசஸ்லாம் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. சரி செஞ்சு பார்க்கலான்னு பார்த்தேன். செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக வந்துருந்துச்சு டேஸ்ட்டு. இப்போ இந்த கூட்டு செஞ்சது வந்து எங்கள் வீட்டில் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. இது எங்கள் வீட்டில் ரெகுலராக செய்கிறது, அதனால தான் இந்த ரெசிபி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. புடலங்காய் போட்டு ஒரு அருமையான கடலைப்பருப்பில் சூப்பரான கூட்டு எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் அதை வந்து ஒரு குக்கரில் போட்டுட்டு, எப்பயுமே பருப்பு போட்டால் கொஞ்சம் விளக்கெண்ணையும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கணும். அப்போ தான் பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்து வரும். அதுக்காக இப்போ விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் விளக்கெண்ணையும் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிட்டோம். கொஞ்சம் கருவேப்பிலை, இந்த பருப்பு வேக வைக்கிறதுக்கு கூட இதெல்லாம் நம்ம சேர்த்திக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரே ஒரு தக்காளி, பெரிய வெங்காயம் ஒரு 3/4 வெங்காயம் எடுத்துக்கலாம். ஏன்னா திரும்பி நம்ம தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்த போகிறோம். அதனால் இது மட்டும் போட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். அதை இப்போ தனியாக வச்சுட்டு நம்ம அடுத்தது பக்கத்தில் ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாம். அது குக்கர் நம்ம 3 விசில் வரட்டும், அதுக்குள்ளே இந்த வேலையை நம்ம செஞ்சிடலாம். கொஞ்சம் கடுகு உளுந்து தாளித்து விடுங்க. 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க எண்ணெயில். அப்புறம் ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய், வரமிளகாய், அப்புறம் மிளகாத்தூளெல்லாம் சேர்த்த போகிறோம். அதனால் கரெக்டாக நான் சொல்கிற அளவு மட்டும் போடுங்க. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதை கொஞ்சம் பிரட்டி விடுங்க. இப்போ இது வணங்கினதும் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை கொஞ்சம் வணக்கி விடுங்க. ஒரு 10 பல்லு பூண்டு தோலோடு அப்படி நசுக்கிக்கோங்க. அந்த இடித்த பூண்டு வந்து சேர்த்து ஒரு 10 பல்லு பூண்டு அப்படியே தோல் உரிக்காமல் தோலோடு இடிச்சுக்கோங்க. அதையும் சேர்த்து கொஞ்சம் வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வணக்கி விடுங்க. இது பெரிய சைஸ் புடலங்காய் 1 சேர்த்து செய்கிறோம். ஒரு 2 நேரத்துக்கு செய்கிறோம், அந்த அளவு கரெக்டாக இருக்கும். இது 2 தக்காளி நறுக்கி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சமாக போதும்னா நான் சொல்கிற அளவுகளில் பாதி போட்டிங்கன்னா போதும். சின்ன சைஸ் புடலங்காய் சேர்த்து கொஞ்சமாக போதும்னாக்கா பாதி போட்டுக்கோங்க. இப்போ இது வணங்கிறதுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்திக்கலாம். அப்போ வந்து தக்காளி நல்லா சாஃப்டாக வணங்கி வரும். தக்காளி வெங்காயமும் நல்லா சாஃப்டாக வணங்கிடுச்சு பாருங்கள். நல்லா தக்காளி சாஃப்டாக வந்துருச்சு. அடுத்து வந்து கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காயை சேர்த்துக்கலாம். இது வந்து பாருங்கள் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே எனக்கு ஸ்கொயர் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸாகவே சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். காய் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அப்புறம் இதுக்கு கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் வரமிளகாய் எல்லாம் சேர்த்துருக்கோம். ஒரு 3/4 டீஸ்பூன் வரமிளகாய். அப்புறம் தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூட்டுத்தூள் கூட நம்ம இன்னும் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம். தனியாத்தூளும் 1 ஸ்பூன் கூட்டுத்தூள் கூட சேர்த்திக்கலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த காயோடு சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க.
காயும் அந்த தூளுங்களாம் நல்லா ஒரு வணக்கிடுங்க. அப்புறம் இந்த காய் வேகிறதுக்கு காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் காய் வேக விடுங்க. குழைய வேண்டாம். காய் ரெண்டாக உடையிற அளவுக்கு வெந்துச்சுன்னா போதும். கொஞ்ச நேரம் அதை வேக விட்டுடலாம். அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு 2 சில்லு தேங்காய் இருந்தால் போதும். அதாவது ஒரு மூடியில் பாதி அளவு இருந்துச்சுன்னா போதும். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ காய் வெந்துருச்சான்னு மட்டும் பார்த்தா போதும். காய் குழைய விடாதீங்க. ரெண்டாக உடையிற அளவுக்கு வணங்கினா போதும். பாருங்கள், ரெண்டாக உடைஞ்சா போதும். இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் மசாலா சேர்த்துக்கலாம். அப்புறம் வேக வச்சுருக்கிற பருப்பையும் சேர்த்துக்கலாம். இது வந்து செஃப் தீனாவோட ரெசிபி தான். சூப்பராக இருக்குது. நல்லா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லாவே இருக்குது. நல்லா கல்யாண வீடுகளில் கிடைக்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள், இந்த கடலைப்பருப்பு கூட உடையாது. 3 விசில் விட்டோம் இல்லையா, அதனால் கடலைப்பருப்பு வெந்திருக்கும், ஆனால் உடையாமல் இருக்கட்டும். பாசிப்பருப்பு நல்லா குழஞ்சி வெந்துடும். கடலைப்பருப்பு வெந்திருக்கும், ஆனால் உடையாது. இப்போ பாருங்கள், இந்த தாளித்து விட்டுறலாம். நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் இந்த நல்ல டேஸ்ட்டும் வாசனையும் கொடுக்கும் இந்த கூட்டுக்கு. 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கூட்டினுடைய காரத்தை பாருங்கள். காரம் தேவைன்னா ஒரு 2 வரமிளகாய் இதிலே கிள்ளி போட்டுருங்க. காரம் போதும் அப்படின்னா அந்த கடுகு உளுந்து மட்டும் தாளித்து விடுங்க, போதும். உப்பு காரம் கூட்டில் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தாளித்து கூட்டில் சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே மாதிரி குழம்பு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு நாள் செஞ்சாக்கும் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. சூப்பரான டேஸ்டான கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நல்லா இது கலந்து வந்ததும் அப்படியே கொஞ்சம் அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே கலந்து விடுங்க. நல்லா கூட்டு கலந்து வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.